அட யாருங்க நீங்க என்ன பண்றீங்க இங்க? Actually, நான் ஹாலிவுட்டோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். நீங்க என்னோட படத்துல ஹீரோ ரோல் நடிக்க ரெடியா இருக்கீங்களா? நானா? அதுவும் ஹீரோ? ஹீரோ தான். ஆனா படம் சின்ன பட்ஜெட்ல எடுக்க போறோம். என்னால உங்களுக்கு 20 crores மட்டும் தான் கொடுக்க முடியும். என்னது 20 கோடியா? ஏதோ காமையா? ஆனா இது ஒரு அதிகமா என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. அட டைரக்டர் சார், 20 கோடி இல்ல 20,000 ரூபாய் கொடுத்தாலும் இவரும் நடிப்பாரு. நீங்க 20 கோடின்னு அதான் மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டாரு. அதான் இப்படி கிடக்காரு. மோட்டோ மோட்டோ இழந்துரு. அட அப்படியே தூங்கிடாத, இழந்துரு. I am Ronaldo. நீங்க என் படத்துல ஒர்க் பண்றீங்களா? எஸ்ங்க எஸ்ங்க எஸ்ங்க. ஓகே, ஆனா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் 20 கோடி ரூபாயை கொடுக்க முடியும். அப்புறம் உன்னோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கம்மி பண்றதுக்கு நீ பழவ மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாகணும். அப்புறம் நிறைய ஓடணும். ஓடுறேங்க, நல்லா ஓடுறேங்க. இன்னையில இருந்து அதி பயங்கரமான எக்ஸசைஸ் பண்றேன். அப்புறம் நான் பறவை மாதிரியே சாப்பிடுறேங்க. நான் சொன்னது பழவ மாதிரி வாயை வச்சு சாப்பிடுறது இல்ல. நீ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். ஓகே ஓகே ஓகே. ஒன் லாஸ்ட் டைம் ஐ ஈட் சமோசா. திஸ் சமோசா லாஸ்ட் டைம் ப்ளீஸ். ஓகே ஓகே, லாஸ்ட் டைம். இப்போ நீ சாப்பிடு. ஆனா இதுக்கப்புறம் இப்படி சாப்பிடக்கூடாது. ஹீரோக்கு இவ்வளவு சாப்பாடு ரொம்ப அதிகம். சார் ஓகேங்க சார், அப்புறமா உங்களை பாக்குறேன் சார். மோட்டோ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து நல்லா சாப்பிடு. ஃபுல் கட்டு சமோசா வேற இருக்கு. பறவை மாதிரி சாப்பிடுறாடா பத்லு. இன்னில இருந்து நான் பறவை மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட போறேன்டா. என்னது இவருக்கு என்ன ஆச்சு? அடடா, என்ன மோட்டோ இவ்வளவுதான் சாப்பிடுவியா? என்னடா ஒரு ஸ்பூன் போதுமாடா மோட்டோ? ஆமா, நான் இவ்வளவுதான்டா சாப்பிட போறேன், பறவை மாதிரி. அடே மோட்டோ, உனக்கு என்னடா ஆச்சு? 50 சமோசா கூட 5 செகண்ட்ல அசால்ட்டா சாப்பிடுவேடா. உனக்கு என்னடா ஆச்சு? அடே பத்லு, நான் மோட்டு தான்டா, மோட்டு. அது என்னன்னா, எனக்கு ஹாலிவுட் பிலிம்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுடா. அதுல நான் நடிச்சா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க தெரியுமா? 20 கோடிடா. 20 கோடியா? தலையை சுத்துதுரா. ஏண்டா மோட்டோ, இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை உன்ன நம்பி யாரா குடுக்குறா? ஒரே ஹாலிவுட் ப்ரொடியூசரா வந்து சைன் பண்ணிட்டு போயிருக்காருடா. இன்னையில இருந்து நான் என் வெயிட்ட கம்மி பண்ண போறேன்டா. நான் பறவை மாதிரியே கொஞ்சோண்டு சாப்பிட போறேன்டா. ஒரே ஒரு ஸ்பூன் டா, ஒன்லி 1 ஸ்பூன் ஆஃப் சோறுடா. அவ்வளவுதான்டா. அதுவும் அதிகம் தான். பறவை அளவுக்கு சாப்பிடணும்னா அதுல பாதி தான் சாப்பிடணும். மோட்டோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற மோட்டோ? ஹாய் மோட்டு பத்லு, சீக்கிரம் வாங்க. பேங்க்ல கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஜான் கொள்ளை அடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கா. ஜான் நில்றாடா. பத்லு, என்னால ஓடவே முடியல, ரொம்ப டயர்டா இருக்குடா. மோட்டோ, நான் சொன்னேன் இல்ல, நல்ல சாப்பாடை சாப்பிடு. உனக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் விரும்பி சாப்பிடுன்னு. சரியா சாப்பிடாதனால இப்ப என்ன நடக்குது பாத்தியா? டயர்ட் ஆகுதா இல்லையா? ஏய் மோட்டு பத்லு, அந்த ஜான் பிடிப்பட்டானா இல்லையா? இல்லைங்க சிங்கம் சார், அவன் தலை தெறிக்க ஓடிட்டாங்க சார். நானும் தோட்டத்தின ஆனா டயர்ட் ஆயிட்டேன் சார். சிங்கம் சார், கோலிவுட் பாலிவுட் எல்லாம் விட்டு சாருக்கு ஹாலிவுட்ல நடிக்கணும்னு புது ஆசை வந்திருக்கு. டயட்ங்கிற பேர்ல ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டு டயர்டா நிக்கிறான். ஏதாவது சொல்லுங்க சார். நீ எந்த பேசிட்டு இருக்க? ஹாலிவுட் படத்துல ஹீரோவா யாரோ ஒன்னு முட்டாளாக்கி இருக்காங்க.
சார் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கேன் சார். என்னால கொஞ்சம் தூரம் கூட ஓட முடியலங்க சார். சிங்கம் சார் கூட சொன்னாரு என்ன யாரோ ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. சிங்கம் சார் தான் உன்னை முட்டாளாகிட்டு இருக்காரு. சிங்கம் சார் அவரோட கேரியரை பாத்துக்கிட்டோம், நீ உன்னோட பாத்துக்க. இப்ப சொல்லு, மக்கள் அவரை எப்படி கூப்பிடுவாங்க? இன்ஸ்பெக்டர் சிங்கம். சாரி, உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? மோட்டு. ஏப்பா உனக்கு நல்லா புரிஞ்சுதா? சிங்கம் இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்பி ஆவாரு, கமிஷனர் ஆவாரு. அப்புறம் நீ என்ன ஆவ? நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை கெடுத்துட்டு இருக்க. அதோட உன்னோட கேரியர் நீ கெடுத்துட்டு இருக்க. நீ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டியவ. நீ அவரோட பேச்ச கேட்காம உன்னோட கேரியரை கவனி. குற்றவாளிகளை பிடிக்கிறது அவரோட வேலை, உன்னோட வேலை இல்ல. சூப்பர் சார், புரிஞ்சு போச்சே. பறவை மாதிரியே கொஞ்சோண்டு நான் சாப்பிடுவேன், சிறுத்தை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பேன், ஹாலிவுட்ல ஹீரோவாவும் ஆவேன். சிங்கம் சார் ஏதோ ஒரு ஆசையை தூண்டி மோட்டுவை நம்ம கேர் எடுத்து கவனிச்சே ஆகணும். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டீக்கடா அண்ணாச்சி. நான் சொல்ல நான் பறவை மாதிரி தாயா சாப்பிடணும், பறவை மாதிரி. நான் சமோசா சாப்பிட மாட்டேன், நான் சமோசா சாப்பிட கூடாது. நான் ஹீரோவா ஆகணும், சூப்பர் ஹீரோவா ஆகணும். யார் அவன்? மோட்டு, ஜான் திருடிட்டு ஓடிட்டு இருக்கா. திருடு 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 திருடு. சீக்கிரமா கமா. ஜான். இப்ப நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்க? திருட்டு குட்டப்பைய ஜான பிடிக்கத்தான். ஜான பிடிக்க வேண்டியது சிங்கத்தோட வேலை. நீ இத போடு, இந்த பேக பிடிச்சுக்கிட்டு இப்ப நீ ஓடு. இது ஒரு எக்ஸசைஸ். ஓகே ஓகே. இப்ப நீ வெயிட் இல்லாம எக்ஸசைஸ் பண்ணு. ஓகே அடே மோட்டு, நீ எங்கடா இருந்த? தண்டனை கட்டான எதுக்காக உனக்கு பிடிக்கல? இல்ல நான் வெறும் ஜாகிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உன்கிட்ட அந்த பேக் எங்க இருந்து வந்துச்சு? இந்த பேக்கா? இந்த பேக்க என்னோட ப்ரொடியூசர் தாங்க கொடுத்தாரு. என்னது ப்ரொடியூசர் தான்? ஒருவேளை அந்த ப்ரொடியூசரே தண்டனை கட்டான தான் இருப்பாரோ? நீ சொல்றதுல நம்புற மாதிரி இல்லையே. மொத்தம் 1 மினிட்ரா. அந்த மூஞ்சில இருந்து தாடி மீசையெல்லாம் தூக்கிட்டோம்னா பாக்குறதுக்கு அப்படியே ஜான் மாதிரியே தாண்டா இருக்கும். அடே மோட்டோ, ஜான் மாதிரி இல்லடா, அவன் நிச்சயமா அவனே தான்டா. உன்னை பறவை மாதிரி கொத்தி கொத்தி சாப்பிட வச்சு உன்னோட பலத்தை குறைச்சி உன்னை பலவீனமா மாத்திக்கிட்டு இருக்கான் அந்த பையன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ தானே அவனை ஓடி ஓடி பிடிப்ப. அதனால உன்னை திட்டம் போட்டு கவுக்க முயற்சி பண்ணிருக்கான் மோட்டோ. உசராயிடு. தாராளமா போகலாம். ஆனா எனக்கு பயங்கரமா பசிக்குதுடா, சாப்பிட்டுட்டு போலாம்டா. ஏங்க ப்ரொடியூசரே, கொஞ்சம் வெளியே வாங்க ஐயா. என்னாச்சு? இங்க பாருங்க ஐயா, உங்களுக்காக நான் சாப்பாட கொண்டு வந்திருக்கேன். மேட்ரு என்னன்னா, இத்தனை நாளா நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டேன் இல்லையா, அதுல மிச்சமான சாப்பிடுறது அதெல்லாம். இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிடணும்னு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்கோ வாங்கோ, நல்லா கட்டுங்கோ கட்டுங்கோ. டேய், நீ சாப்பிட்டு தாண்டா ஆகணும். இல்லன்னா நான் சாப்பிடுவேன்னு சொல்ல வந்தேன் ஐயா. அவ்வளவுதான். நீ சாப்பிடாத. நீ சாப்பிடாம மேலஞ்சு நல்லா ஃபிட்டா இருக்கணும். நீ தான் இந்த படத்தோட ஹீரோ. ஃபிட்டா இருக்கணுமா இல்ல பலஹீனமா இருக்கணுமா? டேய், நீ திருடிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், அப்படிதானே? என் ரகசியம் வெளியே வந்துடுச்சு போல இருக்கே. ஆமாண்டா மிஸ்டர் ரொனால்டோ,
இப்ப நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் இல்லனா இதுக்கு மேல சாப்பிட முடியாது. மிஸ்டர் டொனால்டோ, உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடு. ஏன்னா ஜெயில உனக்கு பறவைங்க மாதிரி தான் சாப்பாடு கொடுப்பேன். விவரமான பையன் நான் சொல்ல Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.